நண்பர்களே 48 நாள் கண்டிஷனாக இருக்கிறதுல இன்றைக்கி நாள் 1. இன்றைக்கி சீக்கிரமே எழுந்து ஃபாஸ்டர் கார்டியோ பண்ணுறதா தான் பிளான். ஆனால் இந்த அருமையான குளிருக்கு நல்லா தூங்கிட்டேன். என்ன இருந்தாலும் கண்டிஷனாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு 9 மணிக்கு மேலே வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிஷனாக 5-5.5 கிலோமீட்டர் வாக்கிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து காலை உணவை சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு அருமையான பவர் நேப்பை போட்டேன். இன்றைக்கி பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டு காலையிலேருந்தே பார்த்துட்டு தான் இருந்தேன். பிஜேபி தான் இந்த டைமும் லீடிங்கில் இருக்குது. காங்கிரஸ் இதுக்கு மேலே என்ன தான் பண்ண முடியும்னே தெரில. நியூஸை பார்த்துட்டே மதிய உணவை சமைச்சு சாப்பிட்டுட்டு மாலை வேளையில் ஒரு குளியலை போட்டு ஜிம்முக்கு ரெடி ஆகிட்டேன். பீகார் எலெக்ஷனில் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு பெண்கள் ஓட்டு 67% பதிவாகியிருக்கான். பிஜேபி 200 சீட்டுக்கு மேல வாங்கியிருக்கு. டபுள் செஞ்சுரி. பிரதரின் நாம்ஸ் எல்லாம் போட்டு பொழந்துட்டாங்க. அதிசயமா இன்னைக்கு ரோட்லாம் எம்டியா இருந்துச்சு. ஜிம்ல போய் பார்த்தா ஜிம்லயும் கூட்டமே இல்ல. நல்ல முறையில் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு பாய்ஸை பார்த்து ஒரு டீயும் குடிச்சிட்டு நம்ம பைக்கை ஆயில் சர்வீஸ் பண்றதுக்காக ஒர்க் ஷாப்ல கொடுத்துருந்தேன். அதை அப்படியே வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வண்டியை பார்த்ததும் மனசே சரியில்லை. என்னோட அலட்சியத்தினால தான் வண்டியை இப்படி விட்டுட்டேன் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எல்லா விஷயத்துலயும் அலட்சியமா இருந்து தான் நிறைய வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு இனிமே எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இரவு உணவை சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். இன்னைக்கான செய்திகள் அவ்வளோதான். கண்டிஷனாக இருங்க.